அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த பித்ரு தோஷத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இன்று கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் இந்த கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடித்தால் அந்த தோஷங்கள் விலகுன்னு சாஸ்திரம் கூறுகிறது. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ பித்ரு தோஷம் என்றால் அதாவது தோஷத்திலே மிகவும் கொடுமையான தோஷம் இந்த பித்ரு தோஷம். கருத்தில் கொள்ளுங்க. தோஷங்களில் மிகவும் கொடுமையான தோஷம் பித்ரு தோஷமாகும். ஒரு ஜாதகத்தில் 1, 3, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் அதாவது ஆறு போட்ட லக்குனம் அதுதான் 1ஆம் இடம். கருத்தில் கொள்ளுங்க. ஆகிய இடங்களில் பாம்பு கிரகங்களான ராகு கேது இருந்தாலும் சூரியன் சந்திரன் ராகு அல்லது கேது கிரகங்களோடு சேர்ந்தாலும் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். கருத்தில் கொள்ளுங்க. பித்ரு தோஷம் ஏற்பட என்ன காரணம்னு சொல்லி ஒரு விளக்கம் வேணும் இல்லைங்களா? அந்த விளக்கத்தை சொல்கிறேன். நமது தாய் வழி மற்றும் தந்தை வழி வாழ்ந்து மறைந்து போன முன்னோர்கள் நமது பித்ருகள் ஆவார்கள். பித்ருகளில் ஆத்மா சாந்தி அடையாமல் ஏற்படும் தோஷமே பித்ரு தோஷமாகும். ஒருவர் முற்பிறவியில் தாய் தந்தையை கவனிக்காமல் இருந்தால் அதற்காக பெற்றோர்கள் சாப்பிடுவதாலும் மறுபிறவியில் அவர் பித்ருதோஷ ஜாதகத்துடன் பிறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதேபோல் யார் ஒருவர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை கொடுமை செய்கிறார்களோ அவர்களுக்கும் மறுபிறவியில் பித்ருதோஷம் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் ஒருத்தவங்க கரு சிதைவு செய்தாலும் அந்த குடும்பத்துக்கு பித்ருதோஷம் ஏற்படும். இந்த பித்ருதோஷம் ஏற்பட்டுச்சுன்னா பிரச்சனைகள் தேடி வரும். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. பித்ரு தோஷம் செய்யக்கூடிய விளைவுகள் பார்த்தீங்கன்னா, பித்ரு தோஷ ஜாதக அமைப்பு கொண்ட ஜாதகருக்கு திருமணம் மிக தாமதமாக நடக்கும் அல்லது திருமணம் நடக்காமலே போகும். அப்படி திருமணம் நடந்தாலும் விவாகரத்து ஏற்பட்டு அவங்க பிரிஞ்சிடுவாங்க. கணவன் மனைவிடைய அனுநியம் இருக்காது. வெறுப்பு அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை கசக்கும். ஒரு சிலருக்கு பலமுறை திருமணமும் கலப்பு திருமணமும் நடைபெறும். ஒரு சிலர் பெற்றோருக்கு தெரியாமல் ரகசிய காதலில் திருமணம் செய்து கொள்வாங்க. பித்ருக்கள் நமக்கு கொடுக்கும் சாபம், கடவுளிடம் நமக்கு கிடைக்கும் வரங்கள் அனைத்தையும் பித்ரு தேவதைகள் நம்மளை அனுபவிக்க விட மாட்டார்கள். கருத்தில் கொள்ளுங்க. இதில் பித்ரு தோஷம் ஏற்படக்கூடிய காரணங்களும் பித்ரு தோஷத்தால் என்னென்ன பாதிப்புகள் வரும் காரணங்களும் தெரிஞ்சு வச்சுங்க. நல்லது. பாதிப்பில் இருந்தால் பித்ரு தோஷத்தை கழிப்பது மிகவும் சிறப்பு. கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.